மகாநதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் விஜயும் காவேரியும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி கேட்குறாங்க, எப்படியும் அந்த லேண்டை வித்தாச்சு, எனக்கு தரக்கூடிய பர்சன்டேஜ் தந்துருங்க அப்படிங்கிற மாதிரி. சரி சரி தாரேன், இப்போ உனக்கு என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பாஸ் எனக்கு தந்துருங்க, எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா, அந்த லேண்டில் பேய் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. ஆமாம் பேய் இருக்குது, நானே பார்த்துருக்கேன். நீ அன்னைக்கு போனல, உன் பின்னாடி தான் பேய் இருந்துச்சு, அதை பார்த்து தான் நீ மயங்க விழுந்துடக்கூடாது நான் வந்து நின்னேன், அப்போ தான் நீ மயங்க விழுந்த அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா பாஸ் அப்படிங்கிற மாதிரி பயந்துற மாதிரியே நடிக்கிறாங்க. பயம் உள்ள இருக்குது, ஆனால் வெளியே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட உண்மையான ரேட் அவ்வளோ கிடையாது, நான் அதிகமாக தான் சொன்னேன், அந்த பசுபதிக்கு 15 லட்சம் நஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி எங்களுக்கு பண்ண அநியாயத்துக்கு அவனுக்கு 15 லட்சம் லாஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீனில் குமரன் கங்கா இருந்து தச்சிட்டு இருக்காங்க. அப்போ கங்காவை குமரன் சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தைக்கலாம் கங்கா அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க தச்சு முடிச்சா சீக்கிரம் கொடுத்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி டீ குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக காவேரி கால் பண்ணுறாங்க. என்ன உங்கள் மேடம் பக்கத்தில் தான் இருக்காங்களா, அதான் இப்படி பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சது மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்கள் இவ்வளோ அறிவாளியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி பாராட்டி பேசுகிறாங்க. சரிப்பா வை அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பசுபதி அந்த லேண்டுக்கு வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ அதனுடைய உண்மையெல்லாம் தெரியுது, இங்கே பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அதனால் அவங்க பொண்ணு ராகினி வந்து ரொம்ப அழறாங்க. இந்த நிவின் என்னை ஏமாற்றிட்டான்ப்பா, என்னை ரொம்ப ஏமாற்றிட்டான், நான் அவனுக்கு என்ன பண்ணேன், நான் அவனை லவ் பண்ண தவிர வேறு என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அழறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.